அதாவது அதிமுக மக்கள் மத்தியில செல்வாக்கா இருக்கா, திமுக மக்கள் மத்தியில செல்வாக்கா இருக்கா என்பதை தேர்தல் வெற்றிகளின் மூலமாக மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் சொல்றாரு. கூட்டணி வலிமை, அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, நலத்திட்டங்கள் உள்ளிட்ட செயல்பாடு, அதுக்கப்புறம் தலைவர்களாக 2 தனி மனிதர்களா 3 பேரையும் வச்சு பார்த்தா மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்கு? மக்களிடம் நம்பிக்கையை பெற்றவர்களாக யார் இருக்கிறார்கள்? அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டணி 21ல இருந்த கூட்டணியை கூட அந்த வலிமைக்கு கூட இன்னும் வர முடியாத நிலைமையில யாராவது வருவார்களா என்ற நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிற இடத்துல தான் அதிமுக இருக்குது. மக்கள் மத்தியில செல்வாக்குள்ள முதன்மையான கட்சியாக அதிமுக இருப்பதை அந்த கட்சிகள் நம்பினால் அவர்களோட கூட்டணிக்கு சேர்வதில் அவர்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. ஆனா கட்சிகள் அவர்களை நோக்கி வரமாட்டேங்குது. அதனால அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தோல்விகளை தழுவிக் கொண்டிருக்கிறது அதிமுக என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால கூட்டணி என்ற வகையிலேயும் எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இல்லை. மக்கள் நம்பிக்கையை பெற்றவர் என்ற நம்பிக்கை கட்சிகளுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அரசினுடைய செயல்பாடுன்னு பார்த்தா, அவருடைய 4 ஆண்டு காலத்துல நடந்த திட்டங்கள் அப்படின்னு பெரிய லெவல்ல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆனா, இந்த 4 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில ஏராளமான திட்டங்கள் மக்கள் வாழ்க்கையில் உடனடியாக எதிரொலிக்குது. மக்கள் மனதிலேயும் நன்றாக பதிந்திருக்கிறது. அது வந்த உடனே வந்த விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கலைஞர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, காலை சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் என்று படித்து வளர்கின்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு போகும்போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்பெசிபிக்கா, கான்கிரீட்டா மக்களுக்கு நேரடியாக போய் சேரும் விதமாக இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்குது. அதனால அதனுடைய பலன்களை வேறு எந்த மிடில்மேனும் கவர்ந்து கொண்டார்கள் என்று சொல்வதற்கும் இடமில்ல. மக்களுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்குது. இதைத்தான் முதலமைச்சர் அடிக்கடி பேசும்போது, கூட்டங்கள்ல பேசும்போது சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு திட்டமாவது பலன் அளித்திருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு. அதை பற்றி நீங்களே பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவரு கள ஆய்வு, அதாவது அறிவிப்பு கொடுத்துட்டு அப்படியே நிக்கல, செயல்படுத்துகிறார். செயல்படுத்துறதுக்கான திட்ட அறிவிப்போடவும் அது நிக்கல, செயல்படுத்தப்படுகிறது. செயல்படுத்தப்பட்டது எப்படி நடந்திருக்குது என்பதை தொடர்ந்து கண்காணிக்கிற கள ஆய்வுகளையும் மேற்கொள்கிறார். கள ஆய்வுகளுக்கு போகும்போது மக்களை சந்திக்கிறார், எளிய மக்களை சந்திக்கிறார். அவர்களுடைய முகத்தில் இருக்கும் மலர்ச்சியே எனது அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதில் என்று அவரால் தைரியமாக சொல்ல முடியுது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு உணர்ச்சி மயமான வரவேற்பை அவருக்கு அளிக்கிறார்கள். இது எல்லாம் தான் அவரை மக்கள் எங்க மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வைக்குது. ஆனா இந்த மாதிரி கான்கிரீட் எவிடன்சஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாம எங்களுக்கு செல்வாக்கு உள்ள ஒரே கட்சி, மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரே கட்சி நாங்க தான் அதிமுக சொல்வது இதுல ஒப்பிட்டு பார்க்க முடியாத இடத்துல தான் அதிமுக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். தேர்தல் வெற்றி தோல்வியை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடாது. 3 காரணிகளை முன் வச்சு யார் செல்வாக்கானவர்கள் அப்படின்னு மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஒன்று, கட்சி அல்லது கூட்டணியோட வலிமை. 2வது, ஒரு ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள், அதனால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மை. 3வது, ஒரு தலைமைக்கு இருக்கிற வசீகரம் அல்லது செல்வாக்கு. அது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடி. இந்த 3 கோணத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையை முழுமையாக அணுகிறீங்க. இந்த தேர்தல்ன்றது இந்த 2 பிளேயர்ஸுக்கு மட்டுமான ஒரு தேர்தலா? இதற்கு அடுத்து வெளியில் எத்தனை சக்திகள் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க? அவங்க ஏற்படுத்துகிற தாக்கம்ன்ற ஒன்று இதில் இந்த முடிவை அவுட்கம்மை பாதிக்காதா? இது திமுக எதிர்ப்பு வாக்குகளில் பிரியும். ஆனா இந்த தேர்தல் அப்படி பிரிந்து போய் இன்னும் பலவீனமான நிலைக்கு அதிமுக போய்விடக் கூடாது
என்று நினைக்கின்ற தமிழ்நாட்டு மக்களில் நானும் ஒருவன். அதிமுக, திமுகவுக்குள்ளும் அதிமுகவுக்கும் இடையில, அல்லது மு.க.ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில ஒரு போட்டியாகவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் மல்டிபிள் கண்டஸ்டா நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்தந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும். அதனால சிறிய கட்சிகள் தனியாக போட்டியிடுவது சரிதான் என்றும் நினைக்கிறேன். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள அந்த போட்டி, அந்த முதன்மையான 2 இடங்கள்ல வந்து திமுக முதல் இடத்திலையும் அதிமுக 2வது இடத்தையும் பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு தெரியல. அத அக்னீஸ்வரன் உள்ளிட்ட நண்பர்கள் தான் அதற்கான பாதையை வகுத்து செயல்படுத்தணும். அது எவ்வளவு தூரம் அவங்க தயாராக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பாதையை அவர் செயல்படுத்த முடியும், அவர் கருத்து தானே சொல்ல முடியா? கரெக்ட் தான், அவர் கருத்து தான் சொல்ல முடியும். அவர் கருத்து சொல்லலாம், எண்ணத்தை வெளிப்படுத்தலாம், வேட்கையை சொல்லலாம், விளைவுகளை சொல்லலாம், தன்னுடைய விருப்பங்களை தெரிவிக்கலாம். அவர் வியூகம் வகுத்து பண்றதுக்கு அவர் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இல்லையே. இல்ல, ஆனா ஒரே நிமிஷம். சரி, ரைட்டு. அதாவது அரசு ஊழியர் வந்து எதிர்க்கட்சியாக திமுகவை நிறுத்துவதாக பேசினார்கள்னு அரசு ஊழியர் சங்கத்திலிருந்து பிரிந்து போன ஒரு குறுங்குழுவை சார்ந்த ஒருவர் சொன்னத அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக நண்பர் முனவர் பாட்ஷா முன்வைச்சாரு. அது உண்மை இல்ல. அவர்கள் அந்த சொன்ன நபர் வந்து ஒரு வலிமையான தொழிற்சங்கத்தை சார்ந்தவரும் இல்ல, அரசு ஊழியர்களுடைய ஏக பிரதிநிதியும் இல்ல. அப்படிங்கிறதுனால அந்த கருத்து வந்து கோட் பண்றதுக்கு அவர்களுக்கு சாதகமாக ஒரு கருத்தை சொல்வதற்கு வசதியாக இருக்கலாமே தவிர, ஆனா அது உண்மையில் அவர்கள் வந்து அந்த கருத்தை பிரதிபலிக்கவில்லை. களத்துல வந்து அவர்கள் அந்த கருத்துக்கு அரசு ஊழியர்கள் மத்தியில ஆதரவு கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். அதுக்கப்புறம் அரசு ஊழியர் சார்பாக ஏராளமான குற்ற சார்ஜ் மெமோ கொடுத்தது எல்லாத்தையும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நடக்கும்போது கூட திரும்ப பெறவில்லை. அது எல்லாவற்றையும் கூட திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அக்டோபர் 2021 தான் 2021 தான் திரும்ப பெற்றிருக்கிறார்கள் என்பதும் அரசு ஊழியர்கள் மறந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா போராட்ட காலத்துல மெமோ கொடுக்கறதும் மெமோவை திரும்பி வாங்குறதும் பெனால்டி அல்லது சிறு சிறு தண்டனைகள்ல இருந்து, அதாவது போராட்ட காலங்கள்ல இருந்த காலம் எல்லாம் பணிக்காலமாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை கொடுத்து செயல்படுத்துவதோ, அது எல்லாமே தொழிற்சங்கவாதியாக இருக்கிற அந்திரிதாசுக்கு தெரியும். அது எல்லாம் எவ்வளவு முக்கியமான அறிவிப்புகள் என்று அதை தொழிலாளர்கள் அல்லது ஊழியர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஏதோ காலதாமதமாக கூடிய நிதி சார்ந்த சில பிரச்சனைகளை வைத்து அதை மாபெரும் அரசுக்கு எதிரான உணர்வாக மாற்றிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அதிமுக சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனா அரசு ஊழியர்கள் அதை ஏற்கனவே புறந்தள்ளி விட்டார்கள் என்பதும் களத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணு. ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது, அல்லது நிதி விதி நீட்டுக்கு விலக்கு கொடுக்க மறுக்குது. இந்த மாதிரி சிக்கல்களை மாநில அரசுகள் எதிர்கொள்ளும் போது அது கூட்டாட்சி நிர்வாகத்தின் சிக்கல்களாக அதிமுக பார்க்க வேண்டுமா, அல்லது வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் பார்க்க வேண்டுமா, இல்ல திமுக அல்லது அதிமுகவினுடைய திறமையின்மை, வலிமையின்மை, பலவீனம் அப்படின்னு பார்க்கணுமா? இந்த மாதிரி விஷயங்களை கோட் பண்ணி திமுகவை குறை சொல்வது அல்லது குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே வழக்கறிஞர்கள் எடுக்க வேண்டிய நிலைதானா? மாநில சுயாட்சி இந்தியா கூட்டாட்சியாக இருக்க வேண்டியதன் அவசியம், இவை ஜனநாயகத்தின் மீது பற்றுள்ள வழக்கறிஞராக அக்னீஸ்வரன் இருக்கிற காரணத்தினால இந்த பின்னணியில இந்த பிரச்சனைகளை அணுக முடியாதா அப்படிங்கிற பார்வையை அவருக்கு முன்வைக்கிறேன். அவர் அதை பார்க்கட்டும். அதுக்கப்புறம் பல இடத்துல கேட்டு போடுறீங்க அக்னீஸ்வரனுக்கு. ஒரு 77ல இருந்து திமுக தொடர் தோல்விகளை சந்தித்தது அப்படின்னும் நண்பர் முனவர் பாட்ஷா சொன்னாரு. 77 சட்டப்பேரவை மக்களவை தேர்தலில் திமுக தோற்றது. ஆனா 80 மக்களவை தேர்தலில் உடனடியாக ஜெயிச்சது. 80 சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றது. 84 உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சது. அதாவது கூட 2 தேர்தல்கள் அதிமுக ஜெயிச்சிருக்கலாம். அத 10 ஆண்டு சட்டப்பேரவையில தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சதுங்கிறது வேற, 3 தேர்தல்கள் ஜெயிச்சதுங்கிறது உண்மைதான். ஆனா இந்த மக்களவை தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு எல்லாவற்றிலும் தொடர்ந்து தோல்வியை அப்போது கூட
திமுக சந்திக்கவில்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. அந்த உண்மையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.